ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈரோ ட்ரக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி நம்ம ஆல்ரெடி ஒரே ட்ரக் வச்சுருக்கோம். சரி இப்போ நம்ம வேறு நிறையா ட்ரக் இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து இதில் போனீங்கன்னா நமக்கு நிறைய ட்ரக் இருக்குது பாருங்கள். இந்த இப்போ வச்சுருக்கிறது பென்ஸு. சரி அந்த மாதிரி நமக்கு நிறைய விதமான ட்ரக்கு வந்து இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு ட்ரக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து கேஷ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், கேஷ் நிறையா இருந்தால் நம்ம இன்னொரு ட்ரக்கும் வாங்கலாம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் கேஷ் கம்மியாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ட்ரக்கை வந்து நம்ம சேல் பண்ணிவிட்டு நம்ம புது ட்ரக்கு ஒன்று வாங்கலாம். பென்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது, இன்னும் குறைய ஒன்றும் சொல்ல முடியல இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ட்ரக்கை எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சேல் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம புது ட்ரக் வாங்கலாம். சேம் நம்ம ட்ரக் மேனேஜரில் போயிட்டோம். ஸோ இதான் நம்மளோட ட்ரக்கு. இப்போ ஆல்ரெடி ட்ரக்கோட வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து கரண்ட் ஆகிருக்கு. நம்ம அப்படியே சேல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள் சேல்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா. சேம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரக்கை நீங்கள் சேல் பண்ணலாம். ட்ரக்கும் ட்ரெய்லரோட சேல் ஆகுதா இல்லை தனியாக சேல் ஆகுதான்னு தெரில. சேர்ந்து சேல் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எஸ், இப்போ வந்து நம்ம ட்ரக்கை சேல் பண்ணியாச்சு. ட்ரெய்லர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ட்ரெய்லர் இருக்குது, அப்போனா ட்ரக்கு மட்டும் சேல் ஆகிடுச்சு. பாருங்கள், அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு புது ட்ரக்கு வாங்க போகிறோம், ஒரு புது கம்பெனி. அதே தான், ட்ரக் டீலர்ஸ் அவர்கிட்ட போகலாம். போயிட்டு நம்ம வந்து இப்போது வாங்க போகிறது ஓகே, இந்த ட்ரக்கு வாங்கலாம் சரிங்களா. இதில் வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது நம்ம பார்த்துக்கலாம், அப்புறமா நம்ம முடிவு பண்ணலாம் வாங்கலாமா வேணாமான்னு. உள்ளே போயிட்டு ஓகே, இதில் வந்து நம்மக்கிட்ட வந்து 3 ட்ரக்கு தான் இருக்குது. 3 ட்ரக்கு தான் இருக்குது, 2 3. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ட்ரக்கு தான் இருக்குது. இந்த 3ல் வந்து இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு போட்டிருக்கு. சரி, நம்ம வந்து வெளியே வந்துடலாம். வேறு ஒன்றில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி தான் போகிறோம். அடைச்சா சர்வீஸில் போயிட்டு டீலர். ஓகே, இதில் வந்து நமக்கு 3 ட்ரக்கு தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரக்கு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். DAF அதுக்குள்ளே போயிட்டு இதில் எத்தனை 11 ட்ரக் இருக்குது இதுக்குள்ளே. 1 2 3 4 5 6 8 9. ஓகே, 9 வரைக்கும் தான் ட்ரக் இருக்குது. இன்னொன்று மற்றதெல்லாம் வந்து ஓப்பன் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 28 வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இதுதான் அதில் இருக்கிற லாஸ்ட் ட்ரக் இருக்குது. ஓகே, இதுவும் இருக்கட்டும். அடுத்த ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ கேளமா. இதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை 2 தாங்க இருக்குது, அவ்வளோதான். 2 ட்ரக்கு தான் இல்லை. இந்த கம்பெனிக்கிட்ட நிறையா ட்ரக் இல்லை, ஆனால் 2 ட்ரக் தான் இருக்குது. ஓகே, இதுவும் நமக்கு வேண்டாம். அடுத்தது பென்ஸ் வாங்கியாச்சு, இது வாங்கி. இப்போ நம்மக்கிட்ட வால்வோ, அதில் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். வால்வோவில் மொத்தம் 4 இருக்குது, 2. ஓகே, 3வது ட்ரக் வாங்கினா உங்களுக்கு 25 லெவல் முடிச்சிருக்கணும். ஆனால் இது ஒன்றும் புரியலை. 4வது ட்ரக் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் 3வது ட்ரக்குக்கு ஏன் அந்த ரீசன் எனக்கு தெரியல. ஓகே, அது வந்து 750 பவரு, இது 600 தான். ஓகே, நமக்கு இப்போ வந்து வால்வோ அதுவே வாங்கிக்கலாம்.
அதில் வந்து நம்ம இதை நம்ம வாங்கலாம். இதை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது சேம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டம் செய்யலாம். கஸ்டம்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு தான் கேபினெட் இருக்குது, ட்ரைலரும் சாரி சேஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிறது தான் இருக்குது, நல்லா கடைசியில் உள்ளதாக இருக்குது. இன்ஜின்லேயும் அதே தான், கடைசி உள்ளதாக இருக்குது. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறது வந்து இதில் இருக்குது. இதோடது நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் 12 ஸ்பீடு ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன +2 அப்படின்னு தெரில. அதனால் இது எதுவுமே இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் இதுவாக இருக்கா, இது ஃபுல்லாக அதிகமாக தான் இருக்குது. அதனால் இது எடுக்கலாம். ஓகே, இது செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது ஸ்டேரிங் பற்றி நமக்கு தேவை. இது இன்டீரியல், அதை பற்றி நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேணாம், கரெக்டாக தான் இருக்குது, அதை பற்றி யோசிக்க வேணாம். கலர் வந்து இதில் பிளாக் கொடுத்துருக்காங்க நிறைய. இது நல்லா தான் இருக்குது. இது வேண்டாம், அவ்வளோ ஃபயர் கலரே இல்லை, பிளாக்கே இருக்கட்டுமா. இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்குல. ஓகே, இதே இருக்கலாம். பின்னாடி எத்தனை சிலிண்டர் கேஸ்லாம் இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் நமக்கு பெருசாக இருக்கிறனால நம்ம இதே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், இதுதான் ரொம்ப வண்டிக்கு மாறும், இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு மேலே என்ன வேணும்? சைலன்சர் வித்தியாசமாக இருக்குது, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது லைட்டுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்தோம். அதில் இது வந்து கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய லைட் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லைட் நல்லா தான் இருக்குது, இது இருக்கட்டும். 1 2 3 4 5 6 லைட் வச்சுட்டேன். ஓகே, அடுத்தது இதில் நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து அந்த வண்டி கிடையாது. இது இருந்துட்டு போட்டோம், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு இது என்னது? ஓகே, இதில் லைட் வருது, அதனால் இருக்கட்டும். ஓகே, அடுத்தது இதெல்லாம் மிரரில் வேணாம். இந்த மிரர் ஓகே, இந்த மிரர்லாம் மாற்றிக்கலாம். ஓகே, வேறு இது தேவையில்லை. இதுவும் இருக்குது, இதுவும் அதே தான், இதுலேயும் வைக்கலாம் போல லைட்டு. பெருசாக ஒன்றும் நம்ம ஒயிட்டு தேவையா? இது எப்படி இருக்குன்னு தெரியலையே, பார்க்க முடியலையே. அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஓகே, ஓகே,
சிம்பிளான விஷயமே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்கே பாருங்கள் அமௌண்ட் இவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ நம்ம ஒரு பார் வச்சு இதுக்கும் லைட் வைக்கலாம். அப்படி நம்ம வைக்க வேண்டிய பார் பார்த்திங்கன்னா இது முரட்டுத்தனமாக இருக்குது பாருங்கள். இது அதோட முரட்டுத்தனமாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம லைட் செட் பண்ணலாம், லைட்டும் செட் பண்ணலாம், ஹார்னும் செட் பண்ணலாம். ஹார்ன் நமக்கு தேவையில்லை, ஆனால் லைட்டு வைக்கலாம். 1 2 லைட்டு, அப்புறம் இங்கே ஒரு லைட்டு, இங்கே ஒரு லைட்டு. இதுவே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஓகே, இதுவும் ஓகே. பாரா கீழேயும் வச்சு லைட் வைக்கலாம் போது. அங்கேயும் போட்டோம். வண்டி பாருங்கள், இது இரும்பு வண்டி மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து இதில் ஸ்டீலு ஓகே இருந்துட்டு போட்டோம். அப்புறம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதாம்மா யார் பார்க்க போகிறா. இது ஓகே. டயர் மட்டும் கொஞ்சம் நல்ல டயராக போட்டுக்கலாம். சேஸும் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவே போட்டுக்கலாம். சேஸுன்ற பாருங்கள். அப்புறம் இதாக தான் இருக்குது, அப்படி தானே இல்லையா? ஓ, அதுக்கு ஒரு கேபினெட் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். அமௌண்ட் ஏறிக்கிட்டே இருக்குது. அடுத்து இதில் இதான் நம்ம வாங்கினதில் இப்போதைக்கும் காஸ்ட்லி வண்டி இருக்க போகுது பாருங்கள். அமௌண்ட் ஏறிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, இதையும் செட் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே நமக்கு தேவையானது இதில் மேலே ஏதோ ஒன்று இருக்குது, அதெல்லாம் சைட்டில் தான் இருக்குது. இதுவும் சைட்டில் தான் இருக்குது. பின்னாடி இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. இந்த சைடு அந்த சைடு மாற்றினாலே இந்த சைடு மாறிடும், அதனால் அவ்வளோதான். இப்போ இது வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கு, அதாவது சாரி இதுவும் உள்ள இது அது தேவையா? நம்பர் பிளேட் தேவையில்லை. ஸ்டேரிங்க்கு ஏதாவது வித்தியாசம் இல்லை? ஓகே, இருக்கட்டும், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் தேவைப்படாது. பாருங்கள், வண்டியோட லைட் ஃபுல்லாக இருக்கு, பக்கா இருக்குல்ல. இன்னும் கூட நம்ம லைட்லாம் போட்டுக்கலாம், ஆனால் தேவையில்லை, இதே போதும். இதுவே நல்லா தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம இந்த வண்டியை வந்து நம்ம வந்து இது பண்ணியாச்சு. இதோடைய அவுட்டில் லுக்கை பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பர். இப்போ நம்ம வெளியே வரலாம். வெளியே வந்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டி ஷோரூமில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லையே, ட்ரைலர் இதுக்கே வந்து கேரேஜுக்கு வந்துச்சு பாருங்க. பா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வண்டியோட சவுண்டு பார்த்தீங்களா? இப்போது இந்த மேலே உள்ள லைட்லாம் வந்து எரியல பார்த்தீங்களா?
சரி, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேராக F4 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். அதுக்குள்ளே தான் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்களேன், இதெல்லாம் நம்ம டிக் பண்ணி விட்டுறணும். டிக் பண்ணி விட்டால் அந்த லைட்லாம் எரியும். சரிங்களா? அவ்வளோதான், எல்லாமே எரியுது பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே எரியுது பார்த்தீங்களா, லைட் எல்லாமே. இப்போ இந்த லைட் எல்லாமே ஒரே நேரத்தில் ஆஃப் ஆகிடும் பாருங்கள். செம்மையாக இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியை ஒரு லைட்டாக ஒரு ட்ரைவ் பண்ணுவோம், அப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். வண்டி அப்படியே திருப்பிடுவோம். ஓகே, வந்துருச்சு. உங்களுக்கு இந்த வியூ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஒரு டிரைவ். எல்லா தடவையும் நம்ம அந்த சைடு போனோம், இந்த தடவை அந்த சைடு போகலாம். நல்லா தான் இருக்குது. பிக்கப்பை பார்த்துடலாமா? நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம டெய்லிக்காக போயிடலாம். இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. லோடு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. சூப்பர். வண்டியில் ஒரு பிரேக் எப்படி பிடிச்சி பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பர். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பக்காவாக தான் இருக்குது. இப்போ நம்ம வண்டியை வந்து செட்டுக்குள்ளே கொண்டு போத்தால இப்படி ஓரமாக இங்கே நிறுத்திடலாம். எஸ், எப்படி அடுத்து ஓரமாக நிறுத்திட்டேன். வண்டி பாருங்கள், செம்மையாக இருக்குது. சூப்பர், நல்லா இருக்கு. ஒரு ஃபோட்டோ. எஸ், நல்லா ஃபுல் வெளியில். அவ்வளோதாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதை வச்சு நம்ம ஒரு ட்ரைவ் போய் ஆகணும். அதாவது ஒரு ஜாப் பிக்கப் பண்ணி ஆகணும். பிக்கப் பண்ணால் தான் இதோட ஃபீல் எப்படி இருக்குது தெரியும். அதோட இது எப்படி நல்லாயிருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்க, நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.